அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். கெட்டி மேளம் கொட்டலையா, தோஷங்கள் நீங்கி முந்தானை முடிச்சு போட முத்தான பரிகாரங்கள். சிலருக்கு திருமணத்தில் தடை ஏற்படும். எத்தனை வரங்கள் பார்த்தாலும் அமையவே அமையாது. காரணம், பிறப்பு ஜாதகத்தில் தோஷம் ஏற்படும் வகையில் கிரகங்களின் சஞ்சாரம் இருக்கணும். செவ்வாய் தோஷம் மட்டுமல்ல, கலத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம், சூரிய தோஷம், ராகுகேது தோஷம் என பல அமைப்புகள் திருமண தடையை ஏற்படுத்தும். ஜாதகத்தில் உள்ள தோஷத்திற்கு ஏற்ப பரிகாரங்கள் செய்தால் கெட்டி மேல சத்தம் கேட்கும், முந்தான முடிச்சியை போடும் நேரம் தேடி வரும். ஒரு சாதகத்தில் இளமையில் திருமணம் கால தாமதம் இல்லாமல் நடைபெறும் என்பதற்காக ஜோதிட விதிகள் உள்ளன. அதன்படி 2, 7, 8ஆம் வீடுகளில் சுபர் பார்வை பெற்றிருக்க வேணும். 2, 7, 8ஆம் வீடுகளில் பாப கிரகங்கள் இடம் பெற்றிருக்கவோ பாவிகள் சேர்க்கையோ இருக்கக்கூடாது. 7ஆம் இடத்திற்குரிய அதிபர் நீசம் மறைவு ஸ்தானங்களால் பெறக்கூடாது. பகை வீடு சேராமல் இருக்க வேணும். லக்கணத்தை சுபகிரகம் பார்க்க வேணும் அல்லது லக்கணத்தில் சுபகிரகம் இருக்க வேண்டும். 7ஆம் இடத்து அதிபதியோ அல்லது சுக்கரன் என்ற ஸ்தான அதிபதியோ ஆட்சி உச்சம் பெற்று சுப கிரகங்களின் பார்வை பெற்றிருந்தாலோ திருமணம் மனசுக்கு பிடித்தவாறு கால தாமதமின்றி நடந்து இல்வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும். ஜாதகத்தில் குடும்பஸ்தானம், கலஸ்திரஸ்தானம், ஆயுள் ஸ்தானத்தில் பாபகிரகங்களில் சஞ்சாரம் இருந்தாலும் பாபகிரகங்களால் பார்க்கப்பட்டாலும் திருமணம் கைகூடி வருவதில் தடைகள் ஏற்படும். எந்த கிரகங்களினால் திருமணத்தில் தடை ஏற்படுகிறதோ அந்த கிரகங்களை சாந்திப்படுத்த பரிகாரம் செய்ய வேண்டும். மாங்கல்ய தோஷம் பெண் ஜாதகத்தில் மட்டுமே காணப்படும். பெண்ணுக்கு உரிய வயதில் திருமணம் நடக்க தடையாக இருக்கும் கிரக அமைப்பை தான் மாங்கல்ய தோஷம் என்கிறோம். மாங்கல்ய தோஷம் இருந்தால் புகுந்த வீட்டில் கணவனுக்கு அல்லது மாமியார் மாமனாருக்கு பாதிப்புகள் ஏற்படலாம். சுமங்கலியாக இருந்த பெண்ணுக்கு வருடம் சுமங்கலி பூஜை செய்யாமல் இருந்தால் இந்த தோஷம் ஏற்படும். பெண்கள் ஜாதகத்தில் லக்கணத்தில் இருந்து 8ஆம் இடம்தான் மாங்கல்ய ஸ்தானம். இதில் சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்கள் இருப்பது நல்லதல்ல. 8ஆம் இடத்தில் மேலே சொன்ன 5 கிரகங்கள் இருந்து இந்த இடம் அக்கிரகங்களின் சொந்த வீடாக உச்சம் பெற்று இருந்தால் தோஷம் குறையும். வீட்டில் குரு சுக்கிரன் பார்வை இருந்தால் தோஷம் விலகும். வீட்டில் சுக்லபட்ச வெள்ளிக்கிழமையிலோ அஷ்டமி நவமி இல்லாத ஒரு சுத்தமான சுப நாளிலோ சுமங்கலி பூஜை செய்யணும். வீட்டில் ஒரு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை, சுமங்கலிக்கும் மஞ்சள், குங்குமம், ரவிக்கை துணி, முகம் பார்க்கும் கண்ணாடி, சீப்பு, பூ, பழம், வெத்தலைப்பாக்கு, சந்தனம் ஆகியவற்றை தானம் செய்து அறுசுவை உணவு படைத்து அவங்களை நமஸ்காரம் செய்து ஆசீர்வாதம் பெற்றோம்னா இந்த தோஷம் நீங்கும். மிருத்யுஞ்சய ஹோமமும் ஜபமும் வீட்டில் செய்தால் இந்த தோஷத்திற்கு சிறந்த பரிகாரமாக விளங்கி விசேஷ பலன்களை தரும். ஜாதக கட்டத்தில் லக்கணத்திற்கு 2, 7, 8 ஆகிய இடங்களில் சூரியன் இருந்தால் சூரிய தோஷமாகும். சூரியன் பிதுர்காரகன், அதாவது தந்தை வழி உறவுகளின் அமைப்பில் சாதக பாதகங்களை ஏற்படுத்தக்கூடியவன். அரசு, அரசியல் துறையினர் அமைப்பினர் ஆரோக்கியத்தில் இதற்கெல்லாம் சூரியனோடு அமைப்பே காரணம். பூர்வீக சொத்தில் வில்லங்கம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் தலை, கண், வயிறு, இரத்த மாறுபாடு, பித்தம் அதிகரிப்பு இப்படிப்பட்ட உபாதைகள் மாறி மாறி வரும். நோய்கள் வரும் என்பதால் இந்த அமைப்புகள் உள்ள வர்ணை எடுப்பதில் யோசிப்பாங்க. எனவே சூரிய தோஷ அமைப்பு உள்ள ஜாதகங்களை அதே போன்ற அமைப்பு ஜாதகத்துடன் சேர்க்கறதுனால தோஷம் நிவர்த்தி ஆகுது. பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சூரிய தோஷம் இருந்தால் அடிக்கடி அனுமன் கோயிலுக்கு போய் வழிபடுங்க. தாமரத்தால் செய்த இஷ்ட தெய்வ டாலரை அல்லது அனுமன் டாலரை அணிந்து கொள்ளுங்க. ஞாயிற்றுக்கிழமையில் சூரியத்தின் போது உங்கள் வீட்டு பூஜை அறையில் பசு நெய் ஏற்றி வைத்து வழிபடுங்க. பசுமாட்டுக்கு கோதுமை அல்லது கோதுமை தவிடு வாங்கி கொடுங்க. சூரியனுக்கு ஆதித்ய ஹிருதயம், அனுமன் சாலிசா துதிகளை தினமும் கேளுங்க. சூரியனுக்குரிய தானியமான கோதுமையாலான இனிப்பு வகைகளை இயன்ற அளவு தானம் செய்யுங்க. சூரியனார் கோயிலுக்கு போவது நல்லது. தினமும் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து உங்களது பணிகளை செய்ய ஆரம்பிங்க.
ஞாயிற்றுக்கிழமையில் நவகிரகத்தில் உள்ள சூரியனை வழிபடுங்க. இதில் உங்களால் முடிந்ததை செய்யுங்க. சூரிய தோஷம் சுபமாக விலகும். விரைவாக நகரும் கோளான சந்திரன், மெதுவாக நகரும் சனி கூட்டணி சேர்ந்து ஒரு கிரகத்தில் இருந்தால் அது புணர்ப்பு தோஷமான என ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்படுது. ஒரு ஜாதகத்தில் சனியும் சந்திரனும் சேர்ந்து நின்றாலோ, பரிவர்த்தனை பெற்றாலோ, சனியின் வீட்டில் சந்திரன் அல்லது சந்திரனின் வீட்டில் சனி நின்றாலோ அல்லது சம சப்தம பார்வை பெற்றாலோ புணர்ப்பு தோஷம் எனப்படுது. புணர்ப்பு தோஷம் உள்ளவங்களுக்கு எளிதில் திருமணம் நடைபெறுவதில்லை. அப்படியே நடந்துவிட்டாலும் பிரிவில் முடிகிறது அல்லது நிம்மதியற்ற வாழ்க்கையை அனுபவிக்க நேருது. மேலும் பலருடன் தொடர்பு கொள்ளும் நிலையும் ஏற்படுகிறது. புணர்ப்பு தோஷம் எல்லாருக்குமே இளர வாழ்க்கையில் பிரச்சனையை ஏற்படுத்தி விடுகிறதோ என்றால் இல்லை என்றே அடித்து கூறலாம். திருமண தடைக்கான அமைப்பு மற்றும் கலத்தர தோஷம் போன்றவற்றை இருந்து அதோடு புணர்ப்பு தோஷம் இருந்தால் சிறிது பிரச்சனை ஏற்படும். ஜாதகத்தில் சந்திர தோஷம் இருந்தால் அவர்கள் அமாவாசைக்குரிய பின்னர் வரக்கூடிய திதியில் விரதம் இருக்க வேணும். விரதம் இருந்த பின்னர் மாலை நேரத்தில் சந்திர தரிசனம் செய்ய வேணும். சந்திரன் நல்ல நிலைமையில் ஜாதகத்தில் இருந்தால் கவலை இல்லை. சந்திரனின் நட்சத்திரங்களான ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தில் பிறந்தவங்க தங்களது வாழ்நாள் முழுவதும் இந்த 3ஆம் பிறை தரிசனம் கண்டால் சந்திரனின் பரிபூர்ண அருளை பெறலாம். மேலும் ஜாதகத்தில் சந்திரன் நீசமடைந்தவர்கள், சந்திரனுடன் ராகு கேதுக்கள் இணைந்து தோஷம் அடைந்தவர்கள் இவங்களும் 3ஆம் பிறை தரிசனம் செய்தால் தோஷங்கள் படிப்படியாக விலகும். ஆண் பெண் இருவர் ஜாதகங்களிலும் லக்கணம் இருக்கும் இடங்களிலிருந்து 2, 4, 5, 7, 8, 12 இடங்களில் ராகு அல்லது கேது இருப்பது நாகதோஷமாகும். 2ஆம் இடமான தனம், வாக்கு ஆகியவை குடும்பஸ்தானத்தில் இருந்தால் திருமண தோஷத்தை தருவாங்க. 7ஆம் இடமான கலஸ்தர ஸ்தானத்தில் இருந்தால் கலஸ்தர தோஷத்தை தருவாங்க. பெண்கள் ஜாதகத்தில் 8ஆம் இடமான மாங்கல்ய தானத்தில் இருந்தால் மாங்கல்ய தோஷம் ஏற்படும். 5ஆம் இடமான புத்திரஸ்தானத்தில் இருந்தால் புத்திர தோஷத்தை தருவாங்க. 7ஆம் இடத்தில் ராகு இருந்தால் அது மிக கடுமையான திருமண தோஷம் ஆகும். எவ்வளவு முயன்றாலும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே தான் இருக்கும். இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு உள்ளவங்க வெள்ளிக்கிழமை தோறும் அல்லது செவ்வாய்க்கிழமை தோறும் ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு 9 வாரங்கள் எலும்பிச்சை விளக்கை ஏற்றி வந்தால் திருமண தோஷம் விலகி திருமணம் கைகூடும் என்பது ஜோதிடத்தில் சொல்லப்படுது. கலஸ்திரஸ்தானம் என்னும் 7ஆம் இடத்தில் கலஸ்திரகாரகன் சுக்கிரன் இருப்பது கலஸ்திர தோஷம். சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது என 5 நின்றால் கலஸ்திர தோஷம் என்கின்றனர். லக்கணம் சந்திரன், சுக்கிரன் ஆகிய இருக்கும் இடத்தில் இருந்து 1, 2, 4, 7, 8, 12 ஆகிய இடங்களில் சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்கள் இருந்தால் அல்லது சேர்ந்திருந்தால் இந்த தோஷம் ஏற்படும். 4ஆம் இடத்தில் சனி, செவ்வாய், ராகு அல்லது கேது சேர்ந்திருந்தாலும் 2, 7ஆம் இடத்து அதிபதிகளும் சுக்கிரனும் கூடி பாவகிரகங்களும் சேர்ந்து 6, 8, 12ஆம் இடத்தில் இருந்தாலும் கலஸ்தர தோஷமாகும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கல்யாண சுந்தரேஸ்வரருக்கு மாலை மாற்றி போட்டு வணங்கி விரதம் இருந்தால் இந்த தோஷங்களை நீங்கி உடனே திருமணம் ஆகிவிடும். திருமண தடை உள்ளவங்க தேய்பிறை அஷ்டமி திதி தினத்தன்று பைரவருக்கு செவ்வாடை அணிவித்து நெய் விளக்கு ஏற்றி வடமாலை சாத்தி மேலும் செந்நீர மலர்கள் கொண்டு பூஜைகள் செய்தால் திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் கைகூடும். வாலாஜப்பேட்டை ஸ்ரீ தன்வந்திரி பீடத்தில் திருமண தடை நீக்க யாகமும் சுவர்ண ஆகர்ஷண பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்படுது. அதில் பங்கேற்று திருமண தடை நீங்க பரிகாரம் செய்யலாம்.